சார் பேசிட்டு இருக்கும்போது 2 விஷயம் சொன்னாங்க. சார் வந்து கேட்கிறாரு, நாடாளுமன்றமே பற்றி எரியக்கூடிய விவகாரத்தில் ஒரு தலைவராக இவருடைய ஸ்டாண்ட் என்னன்ட்டு இவர் பேசல. 2வது அவர் வந்து சொல்லிட்டு போற போக்குல சொல்லிட்டு போனாரு. அது எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. அதாவது கிறிஸ்தவ வலதுசாரி அப்படிங்கிற ஒரு புதிய சார்ஜை வந்து டிவிக்கு மேல வைக்கிறாரு. அதுக்கான காரணமாக பிஜேபியை அவர் விமர்சிப்பதே இல்லை. மோடி என்ற ஒரு 2 எழுத்து சொல்லை கூட சொல்வதற்கு அச்சப்படுகிறார். சொல்லுங்க சார் ப்ளீஸ். யாருமே குறுக்கிட மாட்டாங்க. இன்னைக்கு மீட்டிங்ல அவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் ஸ்டாலினை பத்தியோ உதயநிதியை பத்தியோ பேர் சொல்லியதா சொன்னாரா? உதயநிதி பத்தியோ ஸ்டாலினை பத்தியோ இல்ல திமுக தலைவர்களையோ தனிப்பட்ட முறையில பேரை சொல்லியதா சொன்னாரா? கடைசியில சொன்னாரு சார். கடைசியில பேரை சொல்லல. முதலமைச்சர் சார் பேரை சொல்லல. திமுக ஒரு தீய சக்தின்றத சொன்ன உடனே மக்களோட வரவேற்பு ஆர்ப்பரிப்புலாம் நீங்க நேரா பார்த்தீங்க. திமுக தீய சக்தின்றது விஜய் மாத்திரம் சொல்லலை. ஏற்கனவே 30 வருஷமாக அதிமுக தலைவர்கள் சொன்னதை தான் வந்து விஜய் வந்து தனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை வைத்தும் தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்றமே நேற்று சொல்லியிருக்கு, மணல் கொள்ளை வந்து தமிழ்நாட்டில் தங்கு தடையின்றி நடக்குதுன்னு சொல்லி. அதான் அவர் ரிப்பீட் பண்ணார். மணல் கொள்ளையை நடத்துகின்ற ஒரு அரசு தீய சக்தியாக இல்லாமல் நல்ல சக்தியாக இருக்குமா? பெண்களுக்கு பாதுகாப்பு தராத ஒரு அரசு வந்து தீய சக்தியாக இல்லாமல் நல்ல சக்தியாக இருக்குமா? கல்வியில் வந்து ஏகப்பட்ட பள்ளிகளை மூடிட்டாங்கன்னு சொன்னார். அந்த சிறந்த தரமான கல்வியை தராத ஒரு அரசு வந்து தீய சக்தியா நல்ல சக்தியா? டோட்டலி அது சர்க்கம்ஸ்டன்சஸ் நீங்கள் பார்க்கணும். 1025 கோடிக்கு வந்து கேஎன் நேரு பேர்லேயே 2000 கோடிக்கு ஊழல் புகார் வருது. ஒரு எஃப்ஐஆரை போடுறதுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு துப்பு கிடையாது. அப்போ இது தீய சக்தியா நல்ல சக்தியா? நல்ல சக்தியாக இருந்தால் எஃப்ஐஆரை போட்டு உங்கள் மடியில் வந்து கனம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? உடனே ஒரு எஃப்ஐஆரை போட்டு விசாரி அப்படின்னு சொல்லியிருக்கணும். இது வரைக்கும் செய்யறதெல்லாம் வந்து சாராய கடையை வந்து தமிழ் சமுதாயத்தையே சீரழிச்ச ஒரு இயக்கம் வந்து தீய சக்தியா இல்லை நல்ல சக்தியா? சொல்லுங்க. இன்னைக்கு வட இந்தியர்கள் வந்து இங்கே சென்னையில் வந்துடுறாங்க, தமிழ்நாட்டில் வராங்க, நம்மலாம் வந்து பதறமே, நம்ம இளைஞர்கள்லாம் இப்படி வந்து வீணாக போயிட்டாங்களேன்னு சொல்லி அதை ஆரம்பித்து வச்சது யார்? திராவிட முன்னேற்ற கழகம் தானே. சாராய கடையை திறந்தது யாராவது தீய சக்தியா நல்ல சக்தியா சார்? அவர் வந்து அவரோட பார்வையில் திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னார். இவர் சொன்னதுனாலேயே வந்து திமுக தீய சக்தியா நல்ல சக்தியான்றது உடனே வந்து இது பண்ணுற போது எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷனில் தெரிய போகுது. இன்னைக்கு இவரோட மண்ணிலேயே போயிட்டு விஜய் வந்து அவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் வெற்றியை வந்து என் நண்பர் வந்து நான் இவர் பேரில் பெருமதிப்பு வச்சுருக்கேன், அது வேற விஷயம். பட் வந்து வலதுசாரி கிறிஸ்டியன் ஒரு செக்யூலர் கண்ட்ரியில் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அங்கமாக இருக்கின்ற ஒருத்தர் வாயிலிருந்து வர வார்த்தையாது ஒரு கிறிஸ்டியன் வலதுசாரி. அப்புறம் இவங்க எதுக்கு வந்து செக்யூலர்னு பேசுறீங்க? விஜயை வந்து ஏதோ ஹாஸ்பிட்டலில் பிறந்த ஒரு குழந்தை வந்து அரசியலில் வரக்கூடாதா? அவங்க தேர்தலில் நிற்கக்கூடாதா? அவங்க சிஎம் ஆகக்கூடாதா? இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆளும் குடும்பத்துக்கு மாத்திரம்தான் அது தமிழ்நாட்டு அரசியல் மக்கள் தாரை வார்த்து கொடுத்துருக்காங்களா? நடக்கிறதெல்லாம் அநியாயம். 5 வருஷமா பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து தமிழ்நாட்டில் டாஸ்மாக் அடிக்கிற கொள்ளை ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஓப்பனாக தானே சொன்னார். அப்போ 20 ரூபாய் ஆயிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு எத்தனை 1000 கோடி கொல்ல போகுது? அதை டிஎம்கே தடுத்துதா? அப்போ தீய சக்தி இல்லாத நல்ல சக்தியாது? மக்கள் வந்து தீர்மானிக்கிறது மக்கள். நான் சொல்லியோ சார் சொல்லியோ நண்பர் தம்பி ரஜினிகாந்த் சொல்லியோ இல்லை நண்பர் சொல்லியோ நடக்க போகிறது கிடையாது. மக்களுக்கு அவருக்கு தெளிந்த உண்மைகளை அவருக்கு தோன்றிய கருத்துக்களை அவர் சொல்றாரு. இதுல வந்து என்ன ஒரு பெரிய இது? அவரை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து விஜய் வந்து 300 கோடி வந்து ரெட் ஜெயிண்ட் கொடுத்தாங்கன்னா 300 கோடி சும்மா கொடுத்துட்டாங்களா? 300 கோடி போட்டீங்கன்னா 3000 கோடி நீங்க சம்பாதிக்கிறீங்க. நீங்க தமிழ் ஊழல் பணமா? உழைச்ச பணம் சார். அவர் உழைப்புக்கு நீங்க கூலி கொடுக்குறீங்க சார். அவருக்கு வந்து வாரி கொடுங்க. நீங்க சொல்லுங்க. அப்ப நீங்க உங்க வாதப்படி பார்த்தா ஊழல்வாதிகிட்டு இருக்கிற உங்க முதலாளிகிட்ட தான் நீங்க வேலை செஞ்சீங்க. யாரு முதலாளி? திமுக வந்து திருக்கோயில இருந்து வரும்போது ரயில்ல பணம் எடுத்துட்டு வந்தாங்க. வேலைக்கு போய் சேர்ந்தீங்க, பணத்தை எடுத்துட்டு வந்தாங்க. லாபம் பார்த்து தலைவர் லாபம் பார்த்து திமுக வளர்ச்சி திமுக வளர்ச்சி வாயத்தை போய் பேசுறது
என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் பார்வையாளரா உங்களை நான் இன்னைக்கு அரசியல் விமர்சகர் தான் சார் போட்டேன். ஆமாம், அதனால தான் சொன்னேன். நான் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு அரசியல் வந்து இன்னைக்கு ஈரோட்டில் ஆரம்பிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஒரு புதியவர், அரசியலுக்கு புதியவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொல்றாரு. அதை மக்கள் ஏத்துக்குன்னு ஆர்ப்பரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் இதை பார்க்கணுமே தவிர இதை விட்டுட்டு நண்பர் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி அரசியல் ரீதியா 1008 விமர்சனங்களை வைக்கலாம். நீங்க அண்ணாமலை கூட இந்த அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அவர் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்ன உடனே அவரையும் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டுக்கு ஒரு ஆள் பெட்டிஷன் போட்டார். கோர்ட் வந்து அந்த பெட்டிஷனை அக்செப்ட் பண்ணிக்காம அரசியல்வாதி 1000 பேசுவாங்க, அதெல்லாம் எடுத்துக்க முடியாது போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அது உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு. என் நண்பர் ரவி தான் போட்டார். ஆமா ஆமா, இங்க எடுத்துக்கல, எடுத்துக்கல, அவ்வளவுதான். அதுதான் உச்சநீதிமன்றத்துக்கு போகட்டும், அது விசாரிக்கிட்டோம், 100 வருஷம் ஆகும். அதனால ஒரு பொதுவான ஒரு அரசியல் ரீதியான விமர்சனங்களைத்தான் எல்லோரை போலவும் விஜயும் வைக்கிறாரா, இல்ல அவர் இன்னும் டேட்டாவோட பேச வேண்டியது கொஞ்சம் அவசியம்னு உங்களுக்கு தோணுதா? எழுதி கொடுக்கறவனா டேட்டாவோட எழுதி கொடுக்கணும்ல சார். ஒரு நிமிஷம் சார், என்ன சார் நீங்க அவரா பேசினா கொஞ்சம் விடுங்க சார். அவரா பேசினா மீதி பேரும் இருக்காங்க சார். கொஞ்சம் சார் உங்ககிட்ட வரேன் திரும்ப. கடைசியில நாங்களே யார் பேசுறதுக்கு தான் நீங்க பதில் சொல்லிட்டு பாரதி கொஞ்சம் இருங்க. சமுதாயத்தில் புறையோடி போய் இருக்கிற நோயை வந்து பர்டிகுலரா தமிழ்நாட்டை பிடித்து இருக்கிற ஒரு பீடையை பத்தி விஜய் பேசினாரு. மணல் கொள்ளையை பத்தி பேசினாரு. இன்னைக்கு மணல் கொள்ளையினால் வந்து தமிழ்நாடு பர்டிகுலராக வந்துட்டு ஈரோடு மாவட்டம் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, தருமபுரி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, மக்கள் குடிநீர் இல்லாத கஷ்டப்படுறாங்க, அதை பற்றி பேசினார். அதே மாதிரி இப்போ எஜுகேஷனை பற்றி பேசினார். அவர் ஊழலை பற்றி பேசினார். முக்கியமாக ஊழலை பற்றி நான் கரெக்டாக பேசினார். மக்கள் அதை விரும்புகிறாங்க, மக்கள் எதை ஏற்றுக்கிறாங்க. இப்போது தமிழ்நாடு ஊழலில் தலை சிறந்த இடத்தை பெற்றிருக்கிறதுல மாற்று கருத்து எனக்கு கிடையாது. மீதி பேருக்கு எப்படின்றது புரியல. இன்னைக்கு அந்த ஊழலை ஒழிக்கிறதை பற்றி பேசினார். அதில் என்ன தவறு இருக்குது? மக்கள் எதெல்லாம் வந்து அவங்களோட பிரச்சனைன்னு நினைக்கிறாங்களோ அதை பற்றி பேசினார். அவர் பேசும்போது ரீச் ஆகும். அதனால் வந்துட்டு அவர் எடுத்துகிட்டு பேசுகிறாரு. நீங்கள் சொன்னீங்க வந்து எஜுகேஷனை பற்றி. நானும் ரஜினிகாந்த் நண்பர் 3 பேருமே வக்கீலுங்க தான். இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வாரத்துக்கு 1000 வக்கீலுங்க பதிவு பண்ணுறாங்க. அவங்கள பார்த்தா மனசு ரத்த கண்ணீர் வேறு வருதுன்னா, ஏன்னா நான்லாம் படிக்கும்போது வந்து ஒரு வருஷத்துக்கு 30 ரூபா தான் லா காலேஜில் ஃபீஸ் கட்டினேன். ரஜினிகாந்த் மேபி ஒரு 2000 ரூபாய் கட்டியிருப்பார். நண்பரும் அவ்வளோதான் கட்டியிருப்பார். இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு லா கிராஜுவேட் ஆகிறதுக்கு உங்களோட வந்து கல்வி தந்தைகளை நீங்கள் உருவாக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் ப்ரைவேட்டைஸ் பண்ணி விட்டீங்க லா காலேஜை. ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட் வரவங்க 5 வருஷத்துக்கு 20 லட்ச ரூபாய் 25 லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டு வராங்க. அவங்க எந்த காலத்தில் அந்த பணத்தை வருது? 25 லட்ச ரூபாய் பேங்க்கில் போட்டிருந்தா கூட அவங்களுக்கு வட்டி வரும். ஒரு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு அவங்களால பைசா பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து சட்டப்படிப்பு வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணதுனால ஏழை இளைஞர்கள் வந்து படிக்க முடியல. அவங்க அதனால வேறு மாநிலத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்க. முதல்ல வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. ஏழைகளுக்காக குரல் கொடுக்குற வாய்ப்புகள் விரிவடைஞ்சிருக்குது. நிறைய பேர் விரிவடையவே இல்லை. அது வந்து மோனோபலைஸ் பண்ணிட்டாங்க. பிரைவேட் கார்பரேட் மாதிரி ஆயிடுச்சு லீகல் ஃபீல்டு. 10 கம்ப்யூட்டர் வச்சிருக்கோம், 20 கம்ப்யூட்டர் வச்சிருக்கவங்க தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது. ஒரு கம்ப்யூட்டர் வச்சுட்டு ஒரு இது இல்லாத வந்துட்டு ஹை ஸ்பீடு இது இல்லாத இருக்கவங்கலாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் நாங்கள் 2 நாளாக போராடிட்டு இருக்கோம். 2 நாளாக போராட்டம். 1991 எப்போ வந்து இந்த தாராளமயமாக்கல் உலகமயமாக்கல் வந்ததோ நீங்க அப்போதிலிருந்து எல்லாமே பிரைவேட்டைஸ் ஆயிடுச்சு. இப்ப பாரதி வந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு ஸ்கூல் எல்லாம் பிரைவேட்டைஸ் ஆயிடுச்சு. சிபிஎஸ்இ சிலபஸ்ல நீங்க அனுமதி பெற்று ஒரு ஸ்கூல் தொடங்கணும்னா 7-8 மாசத்துக்கு முன்னால வர ஸ்டேட் கவர்மெண்டோட என்ஓசி உங்களுக்கு தேவைப்பட்டது. ஆனா இப்ப நீங்க டைரக்டா ஒரே ஒரு சிஸ்டத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தே நீங்க பெர்மிஷன் வாங்கிக்கலான்ட்டு யூனியன் மினிஸ்ட்ரி அதை சேஞ்ச் பண்ணியிருக்குது. நீங்க இது எல்லாத்தையும் பிரைவேட்டைஸ் பண்ணனது ஸ்டேட் கவர்மெண்ட் தானா? இது என்ன அர்த்தம்? இது கல்வி பொதுப்பட்டியலில் தானே இருக்கு. எது கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க கல்வியை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை வந்து தரத்தை உயர்த்துறது யார் கையில் இருக்கு? சார் உங்களுக்கு மோடி கையில் இருக்கா? சார் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன் சார். இங்க பாருங்க, 2025-26 எஜுகேஷன் பட்ஜெட் ஒட்டுமொத்த நாட்டுக்குமே சொல்றேன், ஸ்கூல் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே சேர்த்து 1,20,000 கோடி மட்டும்தான் ஒட்டுமொத்த தேசத்துக்குமே. தமிழ்நாட்டில் மட்டும் ஸ்கூல் எஜுகேஷனுடைய பட்ஜெட்டு, ஸ்கூல் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் ரெண்டும் சேர்த்து 58,000 கோடி சார்.
தமிழ்நாட்டுல மட்டும். சார், இது பெரிய காமெடி. இதை நீங்க செய்தியா சொல்லிட்டு இருக்கீங்க. பாரதி இல்ல 58,000 கோடி ஒதுக்குறாங்க, ஒரு தேசத்தினுடைய பட்ஜெட்ல பாதி ஒதுக்குறாங்கிறது விஷயம் கிடையாது. இம்ப்ளிமெண்டேஷன் ஆகி அது எட்ஜ் வரைக்கும் போய் சேர்ந்துச்சான்னு பாருங்க. ஒதுக்கப்பட்ட பணம் மக்களுக்கு போய் சேர்ந்ததா, பயனடைந்தார்களா மக்கள்ங்கிறதா கேள்வி. அது ரிசல்ட் இல்லையே சார். எவ்வளவு பணத்தை ஒதுக்கி அலோகேஷன் நிறைய இருக்கு சார். ஆட்டோமேட்டிக்கா ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப அதனாலதான் ஊடகம் எழுத நீங்க ஓகே உங்களோட திமுக ஆர்குமெண்ட்டுக்கு நானும் வரேன். தமிழ்நாட்டுல ஸ்கூல் போற சில்ட்ரன் வந்து பேக்வர்ட் கிளாஸஸும் ஷெட்யூல் கிளாஸ் கம்யூனிட்டி பீப்புளும் ஸ்கூல்ஸ் போகிறது படிப்பில் வந்து போகிறது நிறைய. அங்கெல்லாம் வந்து கம்மி, அங்கே அனுப்ப மாட்டாங்க. அங்கே இருக்க ஜமீன்தார்கள் வந்து நீ ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண போற, நீ வந்து என் மாடு மெயின் இந்த தந்தை பெரியாரும் காமராஜரும் சேர்ந்து ஸ்கூல்ஸை திறந்து எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணுன்ற ஒரு இதில் வந்து எஜுகேஷனை ஃப்ரீ பண்ணதுனால தான் நம்ம அந்த ஸ்டேஜுக்கு போனோம். இப்போ பட் பிரைவேட்டைஸ் பண்ணதுனால கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட தரம் போயிடுச்சு. நீங்க அதை பார்க்கணும் சார். வெறும் 3000 ஸ்கூல் மட்டும்தான் சார் இங்க பிரைவேட் ஸ்கூல் இருக்கு. வெறும் 3300 ஸ்கூலோ எவ்வளவுதான் சார் தமிழ்நாட்டுல மொத்தமே பிரைவேட் ஸ்கூல். 16,000 ஸ்கூல் அரசு பள்ளி இருக்குது. நாங்க தரம் தானே சார் சொல்றோம். 16 நாங்க தரம் போயிடுச்சு தானே சார் சொல்றோம். சும்மா பேருக்கு எல்லா இடத்துலயும் தரணும் சார். ஒரு ஆசிரியர் பள்ளி எத்தனை சார்? கவர்மெண்ட் ஸ்கூல்ல நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் சார். நீங்க இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல், கார்பரேஷன் ஸ்கூல், கவர்மெண்ட் லா காலேஜ் அப்படிதான் சார் பண்ணி. நான் சொன்னேன் லா காலேஜுக்கே நாங்க செலவு பண்ணது 30 ரூபாய் தான் சார் ஒரு வருஷத்துக்கு. டெவலப் பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க இங்க ஒண்ணுமே இல்லன்னு சொல்லாதீங்க. இல்ல நீங்க வந்து அரசு பள்ளிகளை வந்து பிரைவேட்டைஸ் பண்ணதுனால அரசு பள்ளிகளோட தரம் தாழ்ந்து போச்சு. நம்ம ஏழை வீட்டு மாணவர்கள் வந்து அந்த பணக்கார வீட்டு பள்ளிகளோட போட்டி போட முடியலன்னு சொல்றேன். ஓகே